ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லைலத்துல் கதருடைய இரவை தேடக்கூடிய நாட்களில் இருக்கிறோம். கடைசி 10 இரவுகள் வந்துட்டாவே போதும் நமக்கு லைலத்துல் கதர் இரவை தேடுவது பார்த்தீங்கன்னா கடமையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒற்றைப்படை இரவுகள், அந்த ஒற்றைப்படை இரவுகள் இன்னுமே அதிகமாக நம்ம தேட வேண்டும். ஆனால் நமக்கு இன்னுமே ஒரு 4-5 நாட்கள் மட்டும்தான் ரமலானுடைய நாட்களே இருக்குது. இந்த நாட்கள் அனைத்திலுமே நீங்கள் லைலத்துல் கதரை தேடுங்க. அந்த நாட்களில் சிறப்பு மிகுந்த அமல்களை நீங்கள் செய்து கொள்ளுங்க. அதில் பார்க்கும்போது ரொம்ப பிரத்யேகமான ஒரு களிமா இருக்குது. அந்த களிமாவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த களிமாவுடைய மாபெரும் பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓதிய உடனே இது அல்லாஹுடைய அரிசிக்கிட்ட போகுது. அதாவது சொர்க்கத்துடைய கதவை திறந்து இது என்ன ஆகுதுன்னா பயணிக்குது. நாம் எத்தனையோ அமல்கள் செய்கிறோம். அந்த அமல்கள் எல்லாம் உடனே சொர்க்கத்துக்கு போகுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வானத்துக்கு உயர்த்தப்படுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அல்லாஹ் பக்கத்தால் போதான்னு கேட்டால் அல்லாஹ் ஒருவனே அறிவான். நமக்கு தெரியாது நம்மளுடைய அமல்களை எவ்வளோ குறை இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்மளுடைய அமல்களில் எதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது எல்லாத்துக்கும் மேலே நாம் துவா செய்கிறோம், நம்ம அழுகிறோம், நம்ம உருகி உருகி கேட்குறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த தேவைகள் நிறைவேற மாட்டேங்குது. ஏன் நம்ம அழுதும் கூட அல்லாஹ் கொடுக்காமல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு துவா அப்படிங்கிறது அல்லாஹ் இடத்துல சென்றடைவதே கிடையாது. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய அமல்களும் சரி துவாக்களும் சரி நமக்கு மேலே போய் அல்லாஹ் இடத்துல சேராமல் இருக்கிறதுக்கான சில தடுங்கல்கள் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த ஒரு களிமா போதும். நீங்கள் இதை ஓதினால் உங்களுடைய அமல்கள் வானத்துக்கு உயர்த்தப்படும், உங்களுடைய துவாக்கள் அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் சேர்த்தப்படும். நீங்கள் கேட்டதற்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், உடனே பதில் கொடுப்பான். எவ்வளோ ஒரு பிரத்யேகமான களிமா பாருங்கள். நமக்கு இதுதான் வேணும். நம்ம எத்தனை துவா வேணால் நம்மளுடைய தேவை கேட்டுக்கலாம். ஆனால் அந்த அத்தனையும் வானுசரக்கூடிய ஒரு அமல் இருந்தால் அந்த அமலை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய அத்தனை துவாவையும் அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் சேர்த்தலாம். அல்லாஹ் இடத்துலேருந்து நமக்கு பதில் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். இதை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கற்றுத்தராங்க. அந்த களிமா தான் பார்த்திங்கன்னா ஒரு சஹாபி ஓதுறாங்க. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுபஹானல்லாஹி புக்ரத்த வாசீலா அப்படின்னு சொல்லிட்டு ஓதுறாங்க. ஓதுனதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு கேட்குறாங்க. கேட்டுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் ஓதுனீங்களே இந்த களிமா ஏன்னா யார் ஓதுனாங்கன்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு தான் சொல்கிறாங்க, அந்த களிமா பார்த்திங்கன்னா மேலே சொர்க்கத்துடைய கதவை தட்டி திறந்து போகுது. இந்த ஓதன உடனே அது சொர்க்கத்துக்கு சென்றிருக்கு அப்படிங்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அப்போ சொர்க்கத்துக்கு இந்த ஒரு திக்ரு போகுதுன்னா அந்த திக்ரோடு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் போகும், அதனோடு நம்ம செய்யக்கூடிய அமல்கள் போகும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய அறிவிப்புகளில் பார்க்க முடியுது. இந்த ஒரு விஷயத்தை தொழுகையில் ருக்கு முடிச்சுட்டு நம்ம எந்திரிச்சிட்டு அப்புறம் சஜ்தா போவோமா, அப்போ அந்த ருக்கு முடிச்சுட்டு எந்திரிக்கிறப்ப கூட இதை ஓதுவார்கள்னு சொல்லிட்டு வந்திருக்குது. இதை பற்றி நிறைய இடத்துல சிறப்புகள் இருக்குது. அப்போ நம்மளுடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கு இந்த களிமா பயனுள்ளதாக இருக்குது. அதேமாதிரி நம்முடைய துவாக்களையும் கபூல் செய்ய வைக்கிறதுக்கு இந்த ஒரு களிமா பயனுள்ளதாக இருக்குது. இதனுடைய அர்த்தத்தை மட்டும் உணர்ந்து ஓதிக்குங்க. அல்லாஹு அக்பர் கபீரானா அல்லாஹுதான் மிகப்பெரியவன், இன்னும் அவனே எல்லாவற்றையும் மிகப்பெரியவன் அர்த்தம். பொதுவாக நம்ம திக்ரில் அல்லாஹ் அக்பர்னு ஓதுவோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அது கூட இன்னொரு வார்த்தை வருது, அதுதான் கபீரா. அப்போ கபீரானா என்ன அர்த்தம்னா அல்லாஹ் அக்பருக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான். அதே நேரத்தில் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்ல மோஸ்ட் அல்லது மோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஆனால் அது இன்னுமே அதிகமாக இருக்கா, மோஸ்ட் பவர்ஃபுல், மிக மிக இன்னும் அதிகமாக அப்படின்னு நம்ம சொல்லுவோமே, அந்த அர்த்தம் தான் அந்த கபீராவுக்கு. அப்போ அந்த கபீரா அல்லாஹ் அக்பரை இன்னும் அதிகப்படுத்துது. அதே மாதிரி வல்ஹம்துலில்லாஹி கசீரா, அதே மாதிரி தான் அல்ஹம்துலில்லானா புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கேன்னு அர்த்தம். கசீரானா இன்னும் அதிகமான புகழ் அனைத்தும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அல்ஹம்துலில்லாஹி கசீரா முடிச்சுட்டு சுபஹானல்லாஹி புக்ரத்தோ வாசீலா. அப்போ சுபஹானல்லான்னு என்ன அர்த்தம்னா அல்லாஹ் பரிசுத்தமானவன்னு அர்த்தம். புக்ரத்தோ வாசீல்னா காலையிலையும் மாலையிலையும் அர்த்தம். அப்போ காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்விற்கு என்ன பண்ணுறோம், எல்லா புகழும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வை துதி செய்கிறோம் அப்படிங்கிறதும், அதே போல் அல்லாஹ்வை துதி செய்கிறோம் அப்படிங்கிறதும் அர்த்தம் வரும். காலையிலையும் மாலையிலையும் நான் அல்லாஹ்வை துதி செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய நார்மலாக ஓதக்கூடிய சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படிங்கக்கூடிய திக்ரை தான் இன்னும் அதை என்ன பண்ணுறோன்னா அதிகப்படுத்தி ஓதக்கூடிய வார்த்தையாக இது இருக்குது. அப்போ சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பருக்கு அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை நமக்கு கொடுத்துருக்கான். அதில் பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் சேரும்போது இன்னுமே பிரத்யேகமான அமலாக மாறிடுது. அதனால் இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த களிமாவை இந்த நாட்களில் 10 முறை ஓதிவிட்டு உங்களுடைய அமல்களை செய்யுங்க. உங்களுடைய துவாக்களை கேளுங்க, அது மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படும், அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். இதை நீங்கள் ஓதி பாருங்கள். நிறைய பேர் துவா செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அனைவருக்காக நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததிலையும் சிறந்ததை இம்மையிலும் மறுமையிலும் தருவானாக. அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.